இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இதைத்தான் நம்ம வந்து ஈட்டமாம் பிளேட்டு. ஹலோ ஆல், வெல்கம் டு கவின் அசோசியேட்ஸ். நம்மள நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆர்சி ஸ்ட்ரக்சர் பற்றின புரிதல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு ஸ்டீல் ஸ்ட்ரக்சர். அதனால் நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பிஇபி ஸ்ட்ரக்சரோட பெண்டிங் மூமெண்ட் வந்து எப்படி இருக்குது, ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரக்சரோட பேசிக் காம்பனன்ட்ஸ் வந்து என்னென்னன்றதை வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏன் இந்த பிஇபி ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரக்சரில் வந்து ஃபேமஸாக இருக்குன்னா, இது யூஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஸ்டீல் குவான்டிட்டி வந்து கம்மியாகும். ஸ்டீல் குவான்டிட்டி வந்து கம்மியாச்சுன்னா நமக்கு வந்து டெட் லோடு வந்து கம்மியாகும். டெட் லோடு கம்மியாச்சுன்னா நமக்கு வந்து ஃபவுண்டேஷனோட சைஸ் வந்து கம்மியாகும். இதனால தான் நம்ம வந்து நிறையா இண்டஸ்ட்ரியல் பில்டிங்ஸில் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் காரணமே. அடுத்ததாக நம்ம வந்து பிஇபிக்கும் சிஎஸ்பிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்கலாம். பிஇபின்றது வந்து ப்ரீ இன்ஜினியர் பில்டிங்கு, சிஎஸ்பின்றது வந்து கன்வென்ஷனல் ஸ்டீல் பில்டிங்கு. இது வந்து பார்த்திங்கன்னா டேப்பர் செக்ஷன் வந்து கொடுப்பாங்க ஆஸ் பெர் பெண்டிங் மூமெண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம் செக்ஷன் வந்து இருக்கும் த்ரூ அவுட் த மெம்பரு. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆஸ்தட்டிக் அப்பியரன்ஸ் வந்து கொடுக்கும். இது வந்து நான் ஆஸ்தட்டிக் அப்பியரன்ஸ் வந்து கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எக்கனாமிக்கல் டிசைனாக வரும். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நான் எக்கனாமிக்கல் டிசைனாக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து போல்டட் கனெக்ஷனு, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெல்டட் கனெக்ஷனு. இதெல்லாம் தான் இந்த ரெண்டுக்கான மெயின் டிஃப்ரென்ஸ். இப்போ நான் இந்த பிஇபி ஸ்ட்ரக்சரோட பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வந்து நான் வந்து சைடில் வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு புரியும் ஏன் வந்து இப்படி வந்து கொடுத்துருக்கான்றது. ஃபஸ்ட்டு காலை ஏன் இப்படி வந்து டேப்படாக கொடுத்துருக்காங்கன்றதை வந்து புரிஞ்சுக்கலாம். காலத்தோட பெண்டிங் மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டாப்பில் தான் அதிகமாக இருக்கும், பாட்டத்தில் நமக்கு வந்து கம்மியாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெப்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டாப்பில் வந்து பெருசாக இருக்குது, கீழே வர வர அப்படியே வந்து நமக்கு வந்து சின்னதாக இருக்குது. இது எல்லாமே வந்து ஸ்பேனை பொறுத்து தான் நமக்கு வந்து அமையும். இப்போ வந்து ஸ்பேனை வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த வெப்பும் வந்து நமக்கு வந்து அதிகமாக வரும். இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, இதைத்தான் நம்ம வந்து பீம் ராஃப்டர்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடியே நான் வந்து பெண்டிங் மூமெண்ட் வந்து எப்படி இருக்குன்றதை வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தேன். நமக்கு வந்து பெண்டிங் மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட்டில் தான் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும், அடுத்ததான் இந்த ரிட்ஜில் வந்து அதிகமாக இருக்கும், அடுத்ததான் இந்த சப்போர்ட்டில் தான் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டேப்பர் செக்ஷன் வந்து அந்த சப்போர்ட்டில் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க, இந்த ரிட்ஜில் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க, அடுத்ததான் இந்த சப்போர்ட்டில் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த பிஇபி ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப எக்கனாமிக்கல்னு சொல்கிறேன்னா, பெண்டிங் மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த டேப்பர் செக்ஷனை வந்து அவங்க கொடுப்பாங்க. அதனால தான் வந்து நிறையா இண்டஸ்ட்ரியல் பில்டிங்ஸில் வந்து இதை யூஸ் பண்ணுறதுக்கான காரணமே. அடுத்ததான் மிக முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இது இருக்குது பார்த்தீங்களா, இதைத்தான் நம்ம வந்து ஸ்பேன் ஆஃப் ட்ரஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதைத்தான் நம்ம வந்து ஸ்பேசிங் ஆஃப் ட்ரஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இதைத்தான் நம்ம வந்து பர்லின்னு சொல்லுவோம். பர்லினில் நமக்கு வந்து சி பர்லின் இருக்குது, ஜெட் பர்லின் இருக்குது, ஆங்கிள் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த பர்லினை வந்து நம்ம வந்து எப்படி வந்து டிசைட் பண்ணுறோன்னா, ஸ்பேசிங் ஆஃப் ட்ரெஸ்ஸை வச்சு தான். சப்போஸ் நமக்கு வந்து ஸ்பேசிங் ஆஃப் ட்ரெஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா பர்லினோட டிசைன் வந்து அதிகமாக இருக்கும். ஸ்பேசிங் ஆஃப் ட்ரெஸ் வந்து நமக்கு வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பர்லினோட டிசைன் வந்து நமக்கு வந்து கம்மியாக இருக்கும். அடுத்ததான் இந்த பர்லினோட ஸ்பேசிங் வந்து எவ்வளோ இருக்கணும்னா 1 to 1.5 மீட்டர் தான் இருக்கணும். ஏன் 1 to 1.5 மீட்டர் இருக்கணும்னு சொல்கிறேன்னா, அப்போ தான் நமக்கு வந்து ஈக்குவலாக வந்து நமக்கு வந்து லோட் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதைத்தான் நம்ம வந்து சி பர்லின்னு சொல்லுவோம். இங்கே இருக்கிறது வந்து ஜெட் பர்லின்னு. சி பர்லினுக்கும் ஜெட் பர்லினுக்கும் வந்து தனியாக வந்து கோட் புக் இருக்குது. அந்த கோட் புக்கோட பிடிஎஃப் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஜெட் பர்லினில் இது வந்து நமக்கு வந்து பிஇ, இது வந்து நமக்கு வந்து ஹச், திருப்பி இது வந்து நமக்கு வந்து பிஇ. இது வந்து பார்த்திங்கன்னா 70 mm, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 200 mm, திருப்பி இது வந்து 70 mm நமக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 100 mm இருக்குது, 150 mm இருக்குது, 200 mm இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிசைனுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வந்து நமக்கு வந்து மாறும். இந்த பர்லினில் இப்படி வந்து ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது எதுக்குன்னா இந்த க்ளீட் ஆங்கிள் வந்து நம்ம வந்து போல்ட் பண்ணுறதுக்காக இந்த ஹோல்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதைத்தான் நம்ம வந்து க்ளீட் ஆங்கிள்னு சொல்லுவோம். 2 பர்லினை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த க்ளீட் ஆங்கிள் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த ஜெட் ஷேப் வந்து இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன், அதான் வந்து நமக்கு வந்து ஜெட் பர்லினு. அடுத்ததான் இந்த ஸ்பேசிங் ஆஃப் ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நமக்கு வந்து 4 to 5 மீட்டர் தான் இருக்கணும். ஏன் இது வந்து 4 to 5 மீட்டர் தான் இருக்குன்னு சொல்கிறேன்னா, நமக்கு இந்த ஸ்பேசிங் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா மேலே யூஸ் பண்ணுற பர்லினோட டிசைனும் நமக்கு வந்து கம்மியாக வரும். இங்கே சென்டரில் தெரியுது பார்த்தீங்களா, இதைத்தான் நம்ம வந்து ரிட்ஜ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஒரு ட்ரெஸ்ஸோட ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து இதுதான்.
அடுத்ததாக நம்ம வந்து எக்ஸ்பிரேசிங்கும் சேக்ராடும் என்னன்றதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் எப்படி வந்து விண்ட்லோடு வந்து ஆக்ட் ஆன்றதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். விண்ட்லோடுக்கு கோடு புக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து IS 875 Part 3, அதே மாதிரி IS 800 2007 மோர் தென் 50 லோட் கேசஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதைத்தான் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா விண்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து எல்லா டைரக்ஷன்லையும் நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து மேலே ட்ராவல் ஆக பார்க்கும். அப்போ வந்து நமக்கு வந்து இந்த பர்லின்லாம் நமக்கு வந்து ஃபெயில் ஆகாமல் இருக்கணும். அதை தடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து எக்ஸ்பிரேசிங்கும் சேக்ராடும் நம்ம வந்து கொடுக்குறோம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதைத்தான் நம்ம வந்து பிரேசிங்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு டென்ஷன் மெம்பரு. இது எதுக்காக கொடுக்குறோன்னா மேலே இருக்க பர்லின்லாம் நமக்கு வந்து விண்ட்லோட்னால நமக்கு வந்து ஃபெயில் ஆகக்கூடாது. அதை தடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸ்பிரேசிங் கொடுக்குறோம். இந்த பிரேசிங்கை நம்ம வந்து மேலே கொடுத்தா மட்டும் பத்தாது, இந்த மாதிரி சைடில் கிளாடிங்லேயும் நம்ம வந்து இந்த மாதிரி பிரேசிங் வந்து நம்ம வந்து கொடுத்தாகணும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து பிரேசிங்க்காக யூஸ் பண்ணுற ராடு எல்லாமே. நம்ம பிரேசிங்க்கு வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆங்கிளும் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ராடும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அந்த பிரேசிங் ராட் எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து அந்த பீம் ராஃப்டரில் வந்து உள்ளார வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. இது வந்து இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி வந்து போல்ட் பண்ணியிருப்பாங்க பிரேசிங் எல்லாத்தையும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதைத்தான் நம்ம வந்து சேக்ராடுன்னு சொல்லுவோம். இது எதுக்காக கொடுக்குறோன்னா பர்லின் வந்து ஆக்சுவலாக வந்து வீக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்லோப்பிங் டைரெக்ஷனில் அது வந்து சேகாகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி சேக்ராடை வந்து ரன் பண்ணுறோம். இந்த சேக்ராடை வந்து நம்ம வந்து 2 ட்ரெஸ்ஸுக்கு நடுவில் மிட் பாயிண்டில் வந்து ரன் பண்ணலாம். இல்லைனா வந்து 2 ட்ரெஸ்ஸுக்கு நடுவில் 1/3 டிஸ்டன்ஸ்லையும் நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து ரன் பண்ணலாம். சப்போஸ் நம்ம வந்து ஒரு சேக்ராடை வந்து நம்ம வந்து ரன் பண்ணோன்னா மொமெண்ட்டு பர்லினோட மொமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 75% வந்து குறையுது. இதுவே வந்து நம்ம வந்து 2 சேக்ராடை நம்ம வந்து ரன் பண்ணோன்னா பர்லினோட மொமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 91% வந்து குறையுது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுப்பிரமணியம் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதைத்தான் நம்ம வந்து ஸ்டிஃப்னர் பிளேட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து 8 mm பிளேட்டு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ISMB காலமு. இதை வந்து நம்ம வந்து ஃப்ளான்ஜுன்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம வந்து வெப்புன்னு சொல்லுவோம். இந்த லோட்னால வந்து இந்த வெப்பு வந்து நமக்கு வந்து பக்கில் ஆகக்கூடாது. அதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இந்த ஸ்டிஃப்னர் பிளேட்டை வந்து ஃப்ளான்ஜ் டு ஃப்ளான்ஜ் வந்து நம்ம வந்து வெல்டு அடிப்போம். இந்த சைடும் வெல்டு அடிச்சிருப்போம். அதே மாதிரி ISMB காலத்தோட அந்த சைடும் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ளான்ஜ் டு ஃப்ளான்ஜ் வந்து வெல்டட் பண்ணிடுவோம். தெரியுது பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் வந்து ஸ்டிஃப்னரு. ஃப்ளான்ஜ் டு ஃப்ளான்ஜ் வந்து வெல்டு பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனா இந்த வெப் மெம்பர் வந்து நமக்கு வந்து பக்லிங் ஆகக்கூடாது. அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்டிஃப்னர் வந்து நம்ம வந்து கொடுப்போம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதைத்தான் நம்ம வந்து கனெக்ஷன் பிளேட்டுன்னு சொல்லுவோம். இந்த கனெக்ஷன் பிளேட்டை வந்து எதுக்காக கொடுக்குறோன்னா 2 பீம் ராஃப்டரையும் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம இதை வந்து கொடுப்போம். இதோட திக்னஸ்ஸு எவ்வளோ போல்ட் கொடுக்குன்றது வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணால் தான் நமக்கு வந்து தெரியும். கனெக்ஷன் பிளேட் வந்து எங்கெங்கே வந்து கொடுப்போம்னா இந்த சப்போர்ட்டில் வந்து கொடுப்போம். அடுத்தது இந்த மிடில், திருப்பி இந்த ரிட்ஜ் பாயிண்ட்டில் நம்ம வந்து ஒரு கனெக்ஷன் பிளேட் வந்து கொடுப்போம். அடுத்தது வந்து திருப்பி அந்த மிட் பாயிண்ட்டில், திருப்பி அந்த சப்போர்ட்டில் வந்து கொடுப்போம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கனெக்ஷன் பிளேட்டு தான். கனெக்ஷன் பிளேட்டுக்கும் பேஸ் பிளேட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, பேஸ் பிளேட் வந்து காலத்து கூட வந்து போல்டிங் பண்ணியிருப்பாங்க. இதுவே வந்து கனெக்ஷன் பிளேட் வந்து பீம் ராஃப்டரை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து பர்லின் பீம் ராஃப்டரு காலம்லாம் டிசைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டீல் டேபிளில் வந்து L/R ரேஷியோ வந்து கொடுத்துருப்பாங்க. Lன்றது வந்து லென்த்து, Rன்றது வந்து ரேடியஸ் ஆஃப் கைரேஷனு. பர்லினுக்கும் பீம் ராஃப்டரும் டிசைன் பண்ணணும்னா L/R ரேஷியோ வந்து 250. இதுவே வந்து காலத்துக்கு பார்த்தீங்கன்னா L/R ரேஷியோ வந்து 180. இதை வச்சு தான் நம்ம வந்து என்ன மெம்பர் வந்து கொடுக்கணுன்றதை வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணுவோம். அதனால் வந்து இந்த L/R ரேஷியோன்றது வந்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் PEBனா என்ன, CSBனா என்ன, அது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், PEB ஸ்ட்ரக்சரோட பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வந்து எப்படி இருக்குது, ஸ்டீல் ஸ்ட்ரக்சரோட பேசிக் காம்பனன்ட்ஸ் வந்து என்னென்னன்றதை வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் வந்து ஃபாலோ பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன்,
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.